ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு தையிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விடய பொருளில் பேசியிருக்கின்றோம். நேற்றைய தினம் இந்த தையிட்டி சம்பந்தப்பட்ட விடயத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயமாக ஒரு பேசு பொருள் இருந்தது. அது தொடர்பான காணொளியையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த தையிட்டி திஸ்ஸவிகாரை இந்த அரச தரப்புகளால் எவ்வாறு அணுகப்படுகின்றது அல்லது இந்த அரச தரப்பு சார்ந்தவர்களால் எவ்வாறு அணுகப்படுகின்றது என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று பலர் மத்தியிலேயும் எழுந்திருக்கின்றது. அது தொடர்பாகத்தான் இந்த விடயம் தொடர்பான ஒரு விரிவான காணொலியாக இது இருக்க போன்றது. குறிப்பாக இந்த விடயத்தில் வேலன் சுவாமிகள் சம்பந்தப்பட்டதை ஒரு மத பிரச்சனையாக ஆகிவிடுமோ, எதற்காக இந்த விடயத்தில் வேலன் சுவாமிகள் அவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார் என்கின்ற கேள்விகள் பலதரப்பாலும் எழுப்பப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த விடயம் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது வேலன் சுவாமிகள் இதற்குள்ள வந்ததை ஒரு மத பிரச்சனையாக மாறிவிடும். குறிப்பாக வேலன் சுவாமிகள் வந்ததே ஒரு மத பிரச்சனையை உருவாக்குவதற்காகத்தான் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அரச தரப்பினர்கள் தங்களுடைய கருத்தியல்களை இப்போ வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இங்கே வேலன் சுவாமிகள் மட்டும்தான் வந்தாரா அல்லது ஒரு இந்து மத தலைவர் மட்டும்தான் வந்தாரா என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. இல்லை, ஏற்கனவே இந்த போராட்டத்தில் பாதிரியார்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் இந்து மத குருமார்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த விடயத்தின் கருத்துக்களை தெரிவிக்கின்ற பல தேரர்கள் கூட இது ஒரு சட்டவிரோத விகாரை என்கின்ற விடயத்தை ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த விடயத்தில் வேலன் சுவாமிகள் அவர்கள் வந்ததை மட்டும் வைத்துக்கொண்டு இது ஒரு மத பிரச்சனையாக உருவாக்குவதற்காகத்தான் தமிழர்கள் இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள், அல்லது குறிப்பாக வேலன் சுவாமிகள் அவர்கள் இதை ஒரு மத பிரச்சனையாக மாற்றுவதற்காகத்தான் இந்த விடயத்தை முன்னெடுத்திருந்தால் அல்லது அங்கு நேரில் அவர் வந்திருந்தார் என்கின்ற விடயங்களை மேற்கொள் வந்து ஏதோ ஒரு வகையில் அரச தரப்பினர் தான் இதை மத பிரச்சனை ஆக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்களோ என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. என்று பார்த்தீங்கன்னா பல மத தலைவர்களும் கலந்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு. குறிப்பாக இந்த குறிப்பிட்ட போராட்டத்தில் அந்த மத தலைவர்கள் பங்கு கொள்ளாவிட்டாலும் கூட முன்னைய காலகட்டங்களில் தையிட்டி பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதில் ஏனைய மத தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இதை வெறுமனே ஒரு இந்து பௌத்த ஒரு பிரச்சனையாக மட்டும், ஒரு மத பிரச்சனையாக மட்டும் உருவாக்குவதற்கு அரசு தரப்பினர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அல்லது அரசு தரப்பினருக்கு ஆதரவானவர்களுடைய முயற்சியாக இது இருக்கலாமோ என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. அடுத்ததாக இந்த தையிட்டி பிரச்சனை சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இந்த திஸ்ஸவிகாரைக்குரிய காணி தையிட்டியில் அதற்கு பின்புறமாக உள்ள இடத்துல இருக்கிறது. அப்போ ஏன் இந்த இடத்துல ஒரு காணி கொண்டு வரப்பட வேண்டும்? ஏற்கனவே அந்த பின்புறமாக உள்ள ஒரு காணியில் குறித்த விகாராதிபதி அந்த உறுதிப்பத்திரம் விகாரை கட்டிய பிறகும் என் பெயரில் தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனை இவர்களுக்குள்ளேயே இருக்கின்றது. இந்த பௌத்த தேரர்களுக்குள்ளேயே இந்த பிரச்சனை ஒன்று உருவெடுத்திருக்கின்றது. ஆகவே இதற்கான ஒரு பகடகாய்களாக தமிழர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்களோ, அவர்களது சண்டைக்காக நாங்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையோ அல்லது ஆர்ப்பாட்டத்தையோ மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றதோ என்கின்ற அடுத்த கேள்வியும் இங்கே எழுந்திருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக தமிழர்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற கேள்விதான் எழுந்திருக்கின்றது. அதில் இந்த தமிழ் மக்களுடைய காணிகள் சம்பந்தமான விடயத்தில் இன்னொரு பிரச்சனை பலராலே முன்வைக்கப்படுகின்றது. என்ற தமிழர் தரப்பில் இருக்கிற ஒரு சிலரால் கூட முன்வைக்கப்படுகிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இதை ஏன் சட்ட ரீதியாக அணுகவில்லை? இதற்கு பெரும்பாலாக பலரும் சொல்கின்ற விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா, இதை சட்ட ரீதியாக அணுகாததற்காக பல காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த காணி சம்பந்தமான வழக்குகள் சட்ட ரீதியாக உள்வாங்கப்படுகின்ற பொழுது அதற்குரிய நாள் இழுபட்டு கொண்டே போகும். அது எல்லாருக்குமே தெரிந்த விடயம். இந்த எந்த அரசாங்கம் இங்கே ஆட்சிக்கு வந்தாலும் கூட குறிப்பிட்ட இந்த தொல்லியல் திணைக்களம் சார்ந்த பிரச்சனையோலையோ அல்லது விகாரை சார்ந்த அல்ல மத தலங்கள் சார்ந்த பிரச்சனையோ உடனடியான தீர்வு கிடைத்ததாண்டா இல்லை. அதுதான் வெடுக்குநாரி மலையிலேயும் இருக்குது, குருந்தூர் மலையிலேயும் இருக்குது. நீதிபதி சர்வராஜா அவர்கள் ஒரு வெளிநாட்டுக்கு செல்வதற்கான மிக பிரதானமான காரணமே குருந்தூர் மலை பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. ஆகவே ஒரு நீதிபதிக்கான அச்சுறுத்தல் அல்லது ஒரு நீதிபதிக்கான இந்த தன்னிச்சையாக அவர் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகி இருக்கின்றது என்றால் சாதாரண மக்களும் மாத்திரத்தில் என்கின்ற அடுத்த கேள்விதான் மக்கள் மத்தியில் உருவாகின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இதை ஏன் சட்ட ரீதியாக அணுகவில்லை என்பதற்காக மக்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய விடயமாக இது இருக்கின்றது. இதற்கு இந்த அரசாங்கத்திலிருந்து
ஒரு குரல் ஒன்று வந்திருந்தது. அல்ல இந்த அரசாங்கத்துக்கு இதுக்கு ஒரு தீர்வு திட்டமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். என்ன விடயம் என்று பார்த்தால், குறிப்பிட்ட விகாரை இருக்கின்ற பகுதியை தவிர்த்து ஏனைய பகுதிகளை மக்களுக்கு கொடுப்பது. அப்புறம் யார் யாருடைய காணியோ அந்தந்த காணிகளை அவர்களுக்கு கொடுப்பது. அப்போ இதில் இன்னொரு கேள்வி ஒன்று எழுகின்றது. குறிப்பிட்ட விகாரை இருக்கிற காணி என்று இவர்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற காணிக்கு மாற்று காணிகள் தான் கொடுக்க போன்றார்கள். அதை குறிப்பிட்ட காணி உரிமையாளர்கள் ஒத்துக்கொள்வார்களா என்கிற இன்னொரு கேள்வி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சிங்களவர்களே அல்லது பௌத்தர்களே இல்லாத ஒரு இடத்துல எதற்காக ஒரு விகாரை வேண்டுமென்றே உருவாக்கப்பட வேண்டும்? இது ஏற்கனவே சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட விகாரை என்பதை ஒத்துக்கொள்கின்றவர்கள் கூட அந்த விகாரை இடிப்பதற்கு தயாராக இல்லை. அண்மையில் கூட ஒரு நேர்காணலில் ராகுல் ஒரு விடயத்தை சொல்கின்றார். இந்த விகாரை சட்டவிரோதமான விகாரை தான், இந்த விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கின்றன, ஆனால் இந்த விகாரையை இடிக்க முடியாது. அப்போ இந்த விகாரையை இடிக்க முடியாது என்றால் ஏனைய காணிகள் மக்களுக்கு பயனளிக்கப்படுகின்ற பொழுது விகாரைக்குரிய காணி உரிமையாளர்களுக்கு மாற்று காணி வழங்கப்படுவதற்கு அந்த காணி உரிமையாளர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொரு விடயம், அதில் விகாரை தேவையற்ற ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக விகாரைக்குரிய காணி என்று இவர்கள் கூறுகின்ற பொழுது அந்த விகாரையில் இப்போ புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த மடாலயமும் அடங்கும். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விகாரைக்குரிய காணி என்று சொல்கின்ற காணி பெருப்பிக்கப்பட்டு கொண்டு போகின்றதை தவிர இந்த காணியை எவ்வாறு பயந்தளிக்க போன்றார்கள் என்ற ஒரு விடயத்தில் இவர்கள் தயாராக இல்லை. ஆக இந்த மடாலயம் அந்த பகுதிக்கு வரும். இனி ஏதாவது கட்டப்பட்டால், இப்போ பிரச்சனையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இனி ஏதாவது புதிய கட்டங்கள் அதில் கட்டப்பட்டால் அதுவும் விகாரக்குரிய கட்டமாகத்தான் இருக்கும். ஆக இந்த பிரச்சனை தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையாகத்தான் செல்ல போகின்றது. ஆக இந்த தையிட்டிக்குரிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கமும் எந்த ஒரு எடுகோலையும் முன்வைக்கின்றதா என்றால் அதுவும் ஒரு 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 நீர்த்து போன ஒரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் இந்த அரசாங்கம் சொன்ன விடயம் கூட நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விடயம். ஆக இந்த எங்களுடைய தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற ஒரு சிலரது அழுத்தங்களை இவர்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றார்களா என்ற கேள்வியும் எழுகின்றது. முன்னைய அரசாங்கம் கோடபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் இது கட்டப்பட்டிருந்தாலும் கூட தொடர் அழுத்தங்கள் இந்த 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 விகாரை சம்பந்தமாக பிரயோகிக்கப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கின்றன. அதை ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மறுதளித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் இதற்கான தீர்வை தருவார்கள் என்று சொல்லியிருந்தாலும் கூட, தேசிய மக்கள் சக்தியில் இதற்கான தீர்வை அவர்கள் தருவதாக கூறியிருந்தாலும் கூட பூசி மழுப்புகின்ற ஒரு தீர்வாகத்தான் இது இருக்கின்றதோ என்ற கேள்வியும் இப்போ எழத்தான் செய்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த வேலன் சுவாமிகள் அவர்களை சந்திப்பதற்கு பலரும் வந்திருந்தார்கள். குறிப்பாக இந்த ஆர் திருமுருகன் அவர்கள் கூட வந்திருந்தார். இப்போ இந்த வேலன் சுவாமிகள் அவர்கள் வைத்தியசாலையில் இருப்பது ஒரு பெரிய விடயமாக பேசப்படுகின்றது. அதற்கான காரணம் இந்த அரசாங்கம் இதை ஒரு மத பிரச்சனையாக மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றதா என்கிற கேள்வி எழுகின்றது. இதே மாதிரி வேறொரு நபர் பாதிக்கப்பட்டிருந்தால் இது அந்தளவு பிரச்சனையாக போயிருக்காது. ஒரு மத தலைவர் இல்லாத இன்னொருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அது அந்தளவு பிரச்சனையாக போயிருக்கின்றார். ஆகவே இவர் இந்த பிரச்சனையில் கை செய்யப்பட்டதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றுவதற்கான இன்னொரு சூழமைகள் இங்கே நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அண்மையில் தேரவர்களுடைய ஒரு நேர்காணலில் கூட அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த விகாரையை இடித்து விட்டால், ஒரு பேச்சுக்கு இந்த விகாரையை இடித்து விட்டால் இதில் வீடு கட்டி அல்லது இதில் குடிபுகுந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்களுக்கு ஏற்படுமா? இதை எப்படி நாங்கள் பார்க்கணும் என்றால் ஒரு மனோநிலை சார்ந்த ஒரு ஏற்றுக்கொள்ளலை, ஒரு மனோநிலை சார்ந்து இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்வதற்கான, இந்த விகாரையை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு மனப்பாங்கை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்களா என்ற இன்னொரு கேள்வி எழுகின்றது. என்று பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த விகாரை இடிச்சிட்டு இதில் வீடு கட்டினா எப்படி வாழ முடியும்? ஒரு விகாரை இடித்து விட்டு இந்த வீட்டில் வாழ்கின்றோமே என்கிற ஒரு மனோநிலை மக்களுக்கு ஏற்படும். ஆக மனநிலை சார்ந்த ஒரு மடைமாற்றம் இங்கே செய்யப்படுகின்றதா? ஏனென்றா விகாரைக்கு சார்பாக பேசுகின்றோம் என்று சொல்கின்ற ஒரு சிலர் கூட, இந்த விகாரை சட்டவிரோத விகாரை தான் என்ற விடயத்துக்கு சார்பாக பேசுகின்றோம் என்று சொல்கின்ற நபர்கள் கூட இது ஒரு சரியான வகையில் எடுத்து செல்ல இல்லையோ, மீண்டும் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு போக்குத்தான் இங்கே இருக்கின்றதோ என்ற கேள்வி எழுகின்றது. ஏன்னா இதே விஷயம் தமிழில் காளிகோயில் இடிக்கப்பட்ட பொழுது அவ்வளவு பெரிய விடயமாக பேசப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாளிலேயே அந்த விஷயத்தை கடந்து போகின்றார்கள். இதே மாதிரி புலனறுவையில் இருக்கிற பல சிவாலயங்கள்
பௌத்த சாயம் பூசப்பட்டிருக்கின்றது. பல இந்து ஆலயங்களுக்கு பௌத்த சாயம் பூசப்பட்டிருக்கின்றது. மிக பழங்குடி என்று பார்க்கின்ற பொழுது அனுராதபுரம் புலனறுவை கூட தமிழர்களுடைய பிரதேசங்களாகத்தான் இருக்கின்றது. அங்கு செறிந்த அளவில் தமிழர்கள் வாழ்ந்திருந்தார்கள். அது பிறகு மடைமாற்றம் செய்யப்பட்டது. அதை பேசு பொருளாக்குகின்ற பொழுது அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீர்த்து போக செய்யப்படுகின்றது. ஆக இதற்கான பிரதான காரணம் அரசாங்க தரப்பினரை மட்டுமே நாங்கள் குற்றம் சாட்டி விட்டு செல்ல முடியாது. ஒவ்வொரு அரசாங்கமும் தங்களுடைய பௌத்த எண்ணத்தின் பால் தான் செயல்படும். இதற்கு தமிழர்கள் சார்ந்து தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் அழுத்தம் கொடுத்துனர்வார்கள் என்றால் இல்லை. இது இப்போ கூட இந்த தையிட்டி பிரச்சனை ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படுகின்றதை தவிர தமிழர்கள் சார்ந்த பிரச்சனையாக பார்க்கப்படுவதற்கான சூழலை உருவாக்கவில்லை. இது அவர்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ தமிழரசு கட்சியினுடைய பிரச்சனையாகவோ இது இருக்கலாம். ஆனால் இவர்கள் இதை கட்சி ரீதியான பிரச்சனையாக கொண்டு செல்கின்ற பொழுது கூட ஒரு பாதையில் ஒன்றிணைய வேண்டும். குறிப்பாக அண்மையில் கூட இந்த பிரச்சனையில் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இணைந்திருந்தார். இதை வச்சுக்கொண்டு இந்த கட்சிகள் ஒற்றுமையாகி விட்டதான்னு கேட்டால் இல்லை என்று தான் சொல்லணும். என்றால் தமிழரசு கட்சியில் இருக்கிற பிளவு தான் ஸ்ரீதரனை இங்கே கொண்டு வந்திருக்கோ என்ற கேள்வி எழுகின்றது. ஏன்னா தமிழரசு கட்சியில் இருக்கிற மிக பிரதானமானவர்கள் என்று கூறப்படுகின்ற தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் செயலாளர் சுமந்திரன் அவர்களும் இதற்கு காத்திரமான குரல்களை எழுப்பவில்லை. ஆக ஸ்ரீதரன் வந்ததிலிருந்து இந்த கட்சி ஒற்றுமை கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை வந்துட்டான்னு கூற முடியாது. ஆக இந்த தையிட்டி பிரச்சனை ஒரு பாதையில் ஒரு ஒருங்கிணைத்த குரலை இந்த தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக கொடுத்தால்தான் மக்களுக்குரிய தீர்வு கிடைக்கும். இல்லாவிட்டால் இதுவும் ஒரு மேம்போக்கான கட்சி சார்ந்த பிரச்சனையாக பார்க்கப்படும் என்பதுதான் உண்மை.